ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? சிங்கப்பூரில் இருக்க புனித மரம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தெய்வங்கள்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நாம் எப்படி வரணும்னா, நம்ம யூசன் பக்கத்தில் இருக்க கேமரா எம்ஆர்டி இருக்குது தெரியுமா? இங்கே தான் வரணும். இதுதான் கேமரா எம்ஆர்டி. இதிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம கோயிலுங்கிறத நீங்களே பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் தான் எம்ஆர்டியில் இறங்குனா நேரே முன்னாடி தான் இருக்குது கோயில். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கோயில் புனிதபுரம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டமாக இருக்குது. முதல்ல நம்ம குபேர விநாயகரை வந்து முதல்ல வணங்குகிறோம். அவ்வளோ அற்புதமாக காட்சி தருவார் அவர். இந்த கோயில் வந்து 1962 தொடங்கியிருக்குது. இந்த கோயில் வர காரணம் வந்து கருப்பன் என்கிற ஒரு கனவுல வந்து இந்த கேமராங்கிற இடத்துல வந்து இழந்த மரம் அடிவாரத்தில் ஒரு தங்க நாணயம் இருக்கிறத வந்து கண்டாராம். விழித்து பார்க்கும்போது வந்து இழந்த மரம் அடிவாரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகு தான் இந்த கோயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம முருகரோட 6 படையான வரைபடத்தை நீங்கள் பாருங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை எவ்வளோ அழகாக வரைபடமாக வரைஞ்சிருக்காங்க. முருகரோட புல் உருவம் மேலே இருக்குது பாருங்கள். அதை அப்படியே நேர கீழே பார்த்தா நம்ம ஸ்ரீ பாலசுப்ரமணியர் வந்து அவ்வளோ அருமையாக காட்சி தருவார். பாலசுப்ரமணியர் பக்கத்தில் இடது பக்கத்தில் வந்து முனீஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அவ்வளோ அருமையாக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் 2 காவல் தெய்வம். அப்படியே வலது பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீ மாரியம்மன் சன்னதி இருக்குது. நம்ம ஊர் தெய்வங்கள் எல்லாமே இந்த கோயில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர், நம்ம சாமி, நம்ம கோயில் மாதிரி எந்த பக்கம்னாலும் நம்ம போயிட்டு வரலாம். யாரையும் சொல்ல மாட்டாங்க. எல்லா தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்ச தெய்வங்களோ அந்த தெய்வத்தை வந்து இந்த கோயிலில் வந்து வணங்கிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை நடந்துட்டு அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ஐயப்ப சுவாமி இருக்குது. அப்புறம் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமி, குரு பகவான். நம்ம வாழ்க்கையில் குரு பகவான் தான் ஒளியேற்றி வைக்கணும். மஞ்சள் ஆடை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தெரிந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி கொண்டால் நமது கஷ்டங்களும் தீரும், நன்மைகளும் வந்து சேரும். அந்தளவுக்கு நம்ம சிவபெருமான் நமக்கு அந்த அளவுக்கு காட்சி கொடுப்பார். லிங்க வடிவத்தில் இருக்கிறாரு. உண்மைக்கும் ரொம்ப அழகாக இருப்பார். பக்கத்திலே விசாலாட்சி அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க. அம்மா இது சிவபெருமானுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. இது வந்து யாருனாலும் நம்ம வந்து பணிவிடை செஞ்சுக்கலாம். பக்கத்திலே ஒரு ஆஞ்சநேயர், பெரிய ஆஞ்சநேயர். இது வந்து சிங்கப்பூரில் வந்து 2வது இருக்கிற பெரிய ஆஞ்சநேயர். முதல் பெரிய ஆஞ்சநேயர் எங்கே இருக்காருன்னா சிங்கப்பூரில் ஜாங்கி வில்லேஜ் என்ற இடத்துல ராமர் கோயில் இருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப பெரிய ஆஞ்சநேயர். அதுக்கு அடுத்து நம்ம ஸ்ரீ பாலசுப்ரமணியத்துக்கு தான் ஆஞ்சநேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. இது எல்லா கோயில்லையுமே ஆஞ்சநேயர் இருக்காங்க. இந்த அளவுக்கு பெரியதாக இருக்க மாட்டாங்க.
கோயிலில் காலபைரவருக்கும் ஒரு சன்னதி இருக்குது பார்த்துடுங்க. அப்புறம் அந்த கோயில் நட திறப்புறது எப்படின்னா காலையில் 6:30 மணிக்கு வந்து இந்த கோயில் நட திறப்பாங்க. அப்புறம் மதிய டைம் வந்து 12 மணிக்கு வந்து நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மாலையில் வந்து 6:40க்கு மீண்டும் நட திறப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு நட சாத்திடுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கோயிலுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது அன்னதானம் வழங்கணும், இல்லை பெருசாக பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோயிலோட நிர்வாகம் வந்து அந்த கோவில் அடித்தாலே தெரியும். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். அந்த மாதிரி இங்கே அந்த கோயிலில் என்ன செய்யணுனாலும் செய்யலாம். அந்த கோயிலில் வந்து நம்ம அந்த கோயிலில் இன்னொரு ஃபேமஸ் என்னென்னா, நம்ம இந்துக்களுக்கு என்னென்ன விசேஷ நாட்கள்லாம் உண்டோ அது எல்லாமே இந்த கோயிலில் வந்து நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். பங்குனி உத்திரத்துக்கு வந்து இந்த கோயிலில் வந்து பிரம்மாண்டமாக காவடி எடுப்பாங்க. சரியா? அதனால் மறக்காமல் பங்குனி உத்திரத்துக்கு வந்து செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல்லையும் பங்குனி உத்திர வீடியோ வந்து அதிகமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பங்குனி உத்திர வீடியோ. கோயிலில் பெயிண்டிங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் இன்னும் சாமி கண் திறக்கலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வரைபடங்கள்லாம், சிலைகள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? உண்மையுமே இந்த கோயில் வந்து நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊரில் என்னென்ன தெய்வங்கள்லாம் நம்ம வணங்குமோ எல்லா தெய்வமும் ஒரே இடத்துல இங்கே பார்க்கலாம். எல்லா தெய்வமும் இங்கே இருக்குது. சரியா? நவக்கிரகங்கள், சிவன் வந்து அந்த அம்மா வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. செம்மையாக இருக்கார் பாருங்க. அவங்க யாருனாலும் நம்ம இதை வந்து இந்த சிவலிங்கத்துக்கு இங்கே வந்து என்னென்ன அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முருகர் வந்து எப்படி தோன்றினாருங்கிறத வந்து வரைபடமாக சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்க. ஆரம்பத்தில் நம்ம முருகர் என்னென்ன சேட்டைகள் பண்ணார் இது எல்லாமே இந்த கோயிலில் வரைபடமாக வரைஞ்சி பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலில் உண்மைக்கும் கோயிலில் பார்த்தா அப்படி நம்ம ஊரில் என்னென்ன எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காலசக்கரம், கிருஷ்ணர் பகவான், நரசிம்மர், ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. அது அப்படி வேணால் பழனி ஆண்டவர். செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 12 மணி ஆகிட்டு நட சாத்திட்டாங்க. நான் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில். அன்னதானம் சொல்லவே வேண்டாம். அந்த கடைசியில் பாருங்கள் எந்த அளவுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த கோயிலில் வந்து சூப்பராக அன்னதானம், வயிறு நிறைய சாப்பிட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. வீடியோ பார்த்துருந்த அனைவருக்குமே நன்றி.